ஆகிட முடியுமா? ஐ மீன் லைக் இட்ஸ் அ காமன் வேர்டு. போய் வா நண்பான்னு வந்து சொல்கிறது, நண்பன்னா என்ன தெரியும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இது வந்து நண்பானா என்ன, ஃப்ரெண்டு. இப்போ என்ன படத்தை நீங்களே திருந்துவீங்க அடுத்தது. ஏன்னா இது தெலுங்கு ரிலேட்டடான படம், தமிழோட ஆடியன்ஸ்க்கு எந்த அளவு வரவேற்பு கொடுக்கும்? தலைவர் நடித்தாலே போதும், ரீச் ஆயிடும் படம் எல்லாத்துக்கும். தெலுங்கு படம், ஹிந்தி படம். தென் ஸ்டோரியுமே நல்ல ஸ்டோரி தான். அவர் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு சார், அவர் ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினாக அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மூவி நல்ல மூவி தான், பார்க்கலாம் சார். சார் ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அது எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன் இந்த மூவி. இது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ப்ரோ. ஆமாம், கம்ப்ளீட்டாக பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட். அவர் ஆக்டிங்கை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம், நல்லா செம்ம ஆக்ட் பண்ணியிருப்பாரு. செகண்ட் ஹாஃப் லைட்டாக லேக் ஆகும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ண போயிடுது, செகண்ட் ஹாஃப் லைட்டாக லேக் ஆகும். பட் நல்ல நல்ல சீன்ஸ்லாம் வச்சு நம்மள மூவ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். அதுவா வாழ்ந்திருக்காரு, அவரா வாழ்ந்திருக்காரு அந்த கேரக்டரா. அந்த கேரக்டர் வேற, இந்த கேரக்டர் வேற. ஸோ ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் அவரை பற்றி சொல்லவா வேணும்? நடிப்பின் அசுரன்னு சும்மா கொடுக்கலையா அவருக்கு? ஸோ அதனால் வந்து he has done justice to what character he has got. The major part of the film, அது வந்து முழுக்க டி பற்றி தான் இருக்குது, தனுஷ் சார் பற்றி தான் இருக்குது. அண்ட் நாகார்ஜுனா சார் வந்து அதில் வந்து ஒரு 75% தான் வராரு. ரஷ்மிகா அவங்க ரோல் வந்து சின்னதாக இருந்தால் கூட பட் அதோட வேல்யூ வந்து நிறைய இருக்குங்க. அதெல்லாம் இல்லைங்க. இது என்னங்க, நான் கூட இப்போ யாராவது போனாங்கன்னா நண்பா நண்பின்னு தான் சொல்லுவேன். அதனால விஜய் நான் ஆகிட முடியுமா? ஐ மீன் லைக் இட்ஸ் அ காமன் வேர்டு. போய் வா நண்பான்னு வந்து சொல்கிறது, நண்பன்னா என்ன தெரியும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இது வந்து நண்பானா என்ன, ஃப்ரெண்டு. இப்போ என்னோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்களோ இல்லை என்னவா இருந்தாலும் போய் வா நண்பா தான் பாடுவோம். போயிட்டு வா, நிம்மதியாக போயிட்டு வா, அதுதான் அதோட அர்த்தம். ஒரு நேஷ்னல் அவார்ட் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிஎஸ்பி நல்லா பண்ணியிருக்காரு ஆஃப்டர் புஷ்பா. வளர்ச்சியை தடுக்கிறாங்கன்னா லைக் இந்த சென்ஸ் அவரே சொல்லிட்டார்ல, அதுக்கு மேலே என்னங்க. இந்த படம் மட்டும் பேக் போனாக இருக்காது, ரசிகர்கள்லாம் நாங்களும் இருப்போம். ஒரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு போகிறது வந்து லைக் இட் இஸ் ஒரு லைக் நம்ம ஒரு கோல் அடிக்கிற மாதிரி. இப்போ வந்து ஒரு இந்த கோல் வந்து வச்சுருக்கோன்னா இதோட ரிவ்யூ பார்த்துட்டு அவர் வந்து அவரோட கோலை வந்து அதிகப்படுத்துவார். அதே அளவுக்கு தான் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் டபுள் ஆகும். ஸோ அதை வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ண பார்ப்பாரே தவிர்த்து அதை என்றைக்குமே டவுன்ஃபில் பண்ண பார்க்கும். ராஷ்மிகா சின்ன ரோல், பட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி worth the ரோல். எஸ், நல்லா இருக்கு. நான் ஃபேமிலியோட பார்க்கலாம். பிச்சை எடுக்காதவங்க யாரும் இல்லை இருக்காங்களா, பார்த்துட்டு தானே இருக்கும். நல்லா இருக்கு. தனுஷோட ஆக்டிங் தானே சூப்பராக இருக்கு. அவரை வந்து ஆக்ட் பண்ண சொன்னா வாழ்ந்திருக்காரு. தெலுங்கு படம் மாதிரியே தெரியல, தமிழ் படம் மாதிரி தான் இருக்கு. நான் தனுஷ்காக தானே வந்து தனுஷ் தான் பயங்கரமாக நான் படம். ஏன்னா உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க ஒரு தனுஷ் வெறியன். தனுஷோட அந்த ஹேர் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே அது மாதிரி வச்சிருக்கீங்க. படம் எந்த அளவுக்கு நீங்க என்ஜாய் பண்ணீங்க? படம் அவர் கூட பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க படத்தை. அவர் பிச்சைக்கார கெட்டப்ல இருந்தாரு, அதான் எங்களுக்கு கொஞ்சம் பார்க்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்களுக்கு ஒரு மாதிரி அழுவையா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சூப்பராக அடிச்சிருக்காரு அவரு. அதுக்கப்புறம் ராஷ்மிகா, நாகார்ஜுனா, டிஎஸ்பி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னா அவன் மனுஷனே இல்லை. ஏன்னா அவர் எடுத்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கும். இந்த படம் எப்படி இருக்கு, என்ன கதையை சொல்ல வருது? மெயினாக இது ஃபேமிலி வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலி அரசியல்வாதிங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த படத்தை, நீங்களே திருந்துவீங்க அடுத்தது. ஏன்னா இது தெலுங்கு ரிலேட்டடான படம், தமிழோட ஆடியன்ஸ்க்கு எந்த அளவு வரவேற்பு கொடுக்கும்? தலைவர் நடித்தாலே போதும், ரீச் ஆயிடும் படம் எல்லாத்துக்கும். தெலுங்கு படம், ஹிந்தி படம் அதுன்ட்டு இல்லை, தலைவர் நடித்தாலே ரீச் ஆயிடும். இது ஃபேமிலியா பார்க்கலாமா அந்த படம்? கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். 100% கேரண்டி, ஃபேமிலியாக பார்க்கலாம். தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்குமா அந்த படம்? கண்டிப்பாக, ஷியோர், கண்டிப்பாக வரவேற்பு. அதேமாதிரி வடச்சென்னை 2 வருது 2026. வடச்சென்னை 2க்கு திருவிழா கோலம் இங்கே கண்டிப்பாக வருவாங்க. திருவிழா அமைதி நடக்கும் இங்கே வடச்சென்னை 2 வந்து. அதேமாதிரி ஜூலை 28 வந்து பிறந்தநாள் வருது அவருக்கு. நலத்திட்ட உதவி நிறைய செய்கிறோம் வடச்சென்னை மாவட்டத்தில். நாங்கள்
எங்கள் மாவட்ட தலைவர் அவர் செய்வார், கூட நாங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம். நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவரோட தனுஷ் அவர் மூவி அவர் நம்ம இன்டர்வியூஸ்லாம் பார்த்தோம். ஸோ அவர் சொன்ன விஷயம் கண்டிப்பாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் இதானே தனுஷ் வந்து இது வரைக்குமே எதுவுமே பண்ணது கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாரு. அந்த ஸ்டோரியில் அவர் வாழ்ந்துருக்கிறாரு. மேபி அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் எங்களுக்கே என்னடா தனுஷ் இப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அவர் போக போக ஒரு சில சீன்லாம் அவர் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கிறான்னு புரிய வச்சு, சரி ஓகே தனுஷ் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கிறாரு இந்த மூவிக்கு அப்படின்றத எங்களுக்கு புரிய வச்சார். தென் ஸ்டோரியுமே நல்ல ஸ்டோரி தான். அவர் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு சார். அவர் ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினாக அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மூவி நல்ல மூவி தான், பார்க்கலாம் சார். சார் ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். இந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். எமோஷன் நம்பர் கொடுத்துருக்காரு சார். ஃபேமிலியாக பார்க்கலாம் சார், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆனால் இது கமர்ஷியல் சிரிக்கிற மாதிரியோ இல்லை ஃபைட்டோ சாங்கோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு சாங் ஒரு 2-3 இடத்துல ஃபைட் இருந்தது. அதுவுமே தனுஷ்க்கு பெருசாக கிடையாது, சுற்றி இருக்க ஆக்டர்ஸ் தான் இருந்தது. ஸோ மூவி பார்க்கலாம் சார். இருந்தது கொஞ்சம் மேபி கிளைமேக்ஸ் சீன்ஸை முன்னாடியே ப்ரீவியஸாக வச்சுருந்தா கொஞ்சம் பிட்லேருந்தே கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரிலாம் யாராலையும் ஆக்டிங் பண்ண முடியாது, செம்மையாக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஆமாம் 3 hours கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் வந்து நல்ல நல்ல சீன்ஸ்லாம் வச்சு நம்மள மூவ் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட்டாக டிஃப்ரெண்டான சீன்ஸ்லாம் வச்சு மூவ் பண்ணுறாங்க. இது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ப்ரோ. ஆமாம் கம்ப்ளீட்டாக பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட். அவர் ஆக்டிங்கை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். நல்லா செம்ம ஆக்ட் பண்ணியிருப்பாரு. செகண்ட் ஹாஃப் லைட்டாக லேக் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ண போயிடுது. செகண்ட் ஹாஃப் லைட்டாக லேக் ஆகும். பட் நல்ல நல்ல சீன்ஸ்லாம் வச்சு நம்மள மூவ் பண்ணிடுறாங்க. அப்படிலாம் இல்லை. யாரையும் இந்த டார்கெட் பண்ணிடலாம் இல்லை, எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லொகேஷன்ஸ் ஆனால் நார்த் சைடு திருப்பதி இங்கெல்லாம் வச்சிருக்காங்க. பட் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் டிஃப்ரெண்டாக இல்லை. மியூசிக்கும் டிஃப்ரெண்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.